உங்களோட லக்னத்திற்கான கல் தான். அதாவது ரிஷப லக்னமாக இருந்தால் அவங்க என்ன அதிர்ஷ்ட கல் போட்டால் அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றத பற்றி தான் இப்போ ரிஷப ராசி அன்பர்கள். பொதுவாக ரிஷபம் பாருங்கள் சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு லக்னம். சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற லக்னம் அப்படின்றதால சுக்கிரனோட கல் தான் உங்களுக்கு ரொம்ப பிரதானமாக நிறைய நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும், எந்த ஒரு கல் வாங்கினாலும் ஒவ்வொரு கல்லுக்கும் சுத்திகரிக்கிற தன்மை அப்படின்றதுக்கு, சுத்திகரிக்கிற முறை அப்படின்றது இல்லைங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு நம்ம கையில் போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம சின்சியராக செய்கிறோம் அப்படின் போது பாருங்க, வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராசி கற்கள். இது ராசிக்குரிய கற்களா? இல்லைங்க, இது லக்ன கற்கள், லக்னத்துக்குரிய கற்கள் தான். ஆனால் பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியல, ராசி கற்கள் அப்படின்னு வந்துருச்சு. சரி, இந்த லக்ன கற்களில் இன்றைக்கி எந்த லக்னத்துக்கான கல்லை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷப ராசி அன்பர்கள். உங்களோட லக்னத்திற்கான கல் தான். அதாவது ரிஷப லக்னமாக இருந்தால் அவங்க என்ன அதிர்ஷ்ட கல் போட்டால் அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எத்தனை அதிர்ஷ்டக்கல் போட்டாலும் நம்ம உழைக்கணும், நம்மளோட ஒரு விடாமுயற்சி அப்படின்றது இருக்கணும். அப்போ ஒரு வார்த்தை நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், நான் விழுந்து விடுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற வாசகத்துக்கு ஏற்ப நம்மளோட வாழ்க்கை இருக்கும். நம்ம முயற்சியே பண்ண, நம்ம வெறும் லக்கையே என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்காது. என் மனசில் தோன்றது நான் நம்புறதை உங்களுக்கு சொல்கிறேன். சரி, பியாண்ட் தட் அப்போ என்னங்க, இந்த அதிர்ஷ்ட கற்கள்லாம் வேலையே செய்யாது? அப்படி கிடையாதுங்க, வேலை செய்யும். அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்படி பார்த்தா நானும் பாருங்கள் ப்ளூ போட்டுட்டு தான் இருக்கேன். இது பாருங்கள், அதையே நம்பி இருக்காதீங்க அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அது சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ ரிஷப ராசி அன்பர்கள். பொதுவாக ரிஷபம் பாருங்கள் சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு லக்னம். சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற லக்னம் அப்படின்றதால சுக்கிரனோட கல் தான் உங்களுக்கு ரொம்ப பிரதானமாக நிறைய நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கல் அப்படின்னா வைரம். என்னங்க, வைரம் எல்லாராலையும் போட முடியுமா அப்படின்னா கரெக்டு தான். ரொம்ப வசதி இருக்கவங்க வைரம் போட்டுக்கலாம், வசதி இல்லாதவங்க ஒயிட் சஃபேர் போட்டுக்கலாம். சரி, இந்த வைரம் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் எல்லா ராசி கற்களும் பார்த்திங்கன்னா அவங்க தோஷம் இல்லாமல் சர்டிஃபைடோடு தான் வருது. அப்போ நம்ம பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் அது சர்டிஃபையோட தோஷம் இல்லாமல் நல்ல நீரோட்டம் இருந்து வருது அப்படின்னாலும் நம்ம எந்த ஒரு கல்லையும் அப்படியே போட்டுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய நற்பலன்கள் அப்படின்றது தராதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு கல் வாங்கினாலும் ஒவ்வொரு கல்லுக்கும் சுத்திகரிக்கிற தன்மை அப்படின்றதுக்கு, சுத்திகரிக்கிற முறை அப்படின்றதற்கு நம்ம பாலில் வெறும் தண்ணியில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கலந்த தண்ணியில் போட்டு சுத்திகரிச்சுக்கணும். சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வழிபாடு பண்ணுறோம். பார்த்திங்களா, இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு அங்கே வந்துடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி சுக்கிரன் அந்த டைமண்டை வைக்கணும், அதாவது வைரத்தை வைக்கணும். ஒன்று மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி, இல்லைன்னா சுக்கிரனையே வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. பொதுவாக பாருங்கள், சுக்கிரன் மகாலட்சுமியினோட சுரூபம். தாயார் எந்த ஒரு வரன் கொடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப லேட் பண்ணுவா, ரொம்ப கால தாமதிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் அப்படி கிடையாது. அவர் அசுர குருன்றதால நீ கேட்டதை கேட்ட உடனே, கேட்ட க்ஷணத்தில், கேட்ட மாத்திரத்தில் கேட்டபடியே கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு எப்பயுமே நேர் வழி ரொம்ப தூரம் இருக்குன்னா நம்ம போக மாட்டோம் இல்லையா, ஷார்ட்கட் தானே பார்ப்போம் எல்லாரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுக்கிரனையே நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சுக்கிரனோட காயத்ரி இருக்குது, அந்த கல்லை வாங்கினோம். இது நம்ம ஜுவல்லரி ஷாப்லேயும் கொடுக்குறாங்க, நிறைய ஷாப்ஸில் இருக்காங்க. ஓகே, நிறைய ஷாப்ஸில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கற்களை வாங்கி, அந்த டைமண்டை வாங்கி தாயாரோட காலடியில் இல்லை சுக்கிரனோட காலடியில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம். வழிபாடு பண்ணுறது அப்படின்றது 11 கணக்கு வச்சுக்கோங்க. 11 days நீங்கள் வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் சுக்கிர ஓரையில் நம்ம அதில் கையில் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னும் போது சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் செய்கிறோம். இதை நீங்கள்லாம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறோம் தான். அந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணியே தான் கொடுக்குறோம். சரி, இது போடுறதுனால என்ன நல்லது? என்ன போட்டாலும் நம்ம நிறைய உழைக்கணும். பியாண்ட் தட் இந்த விஷயம்லாம் செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது போடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன வரும்? பொதுவாக பாருங்கள், நான் ஒரு விஷயம் செய்கிறேன், அந்த விஷயத்துக்கு 1000 தடங்கள் இருக்குது. சிலருக்கு பாருங்கள் 1,00,000 தடங்களே இருக்கும். நிறைய பேருக்கு சுய ஜாதகத்திலே கிரகங்கள் பெருசாக ஃபேவராக இருக்காதுங்க. அப்போ நம்மளால் கிரகங்களை தூக்கி போட முடியாது இல்லைங்களா? வேறு இடத்துல தூக்கி போட முடியும்னா எல்லாரும் தூக்கி போட்டுடலாம். நம்மளால் வேறு இடத்துல தூக்கி போட முடியாத பட்சத்தில் நம்மளோட லைஃபே எப்படி இருக்கும்னா, உப்பு விற்க போனால் மழை பெய்யும்,
மாவு வைக்க போனால் காத்தடிக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்குதா? ஆனால் அவங்க எல்லாம் மூளையில் உட்காந்துடுறாங்களா? இல்லையே, அவங்களாம் சாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் வெகுண்டு எழுவாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி பல சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி வச்சு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம கையில் போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம சின்சியராக செய்கிறோம் அப்படின் போது வந்து பாருங்கள், நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு 100 தடங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அதிர்ஷ்ட நம்மளுக்கு கற்கள்லாம் போட்டிருக்கோம், ஜெம்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படின் போது 10 தடங்கள் தான் இருக்கும். தடங்களே இருக்காது, எல்லாமே நீங்கள் நேராக போயிட்டு கோபுரத்தினோட கலசத்தில் உட்காந்துருவீங்க. அப்படி கிடையாது, தடங்கள் இருக்கும், பட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாகவே வந்து பாருங்கள், ரிஷபம் சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் சுக்கிரன் சுய ஜாதகத்தில் நல்லா இருப்பாரா அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்னம் தான், எனக்கு சுக்கிரன் 12ல் இருக்கான், புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ண முடியும், நான் சுக்கிரனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நான் வந்து அப்படி சுக்கிரன் வந்து பெருசாக நல்லா இல்லை அப்படின்னு போது பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த உறவுமே நல்லா இருக்காது. நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, நல்ல கொலீக்ஸ் இருக்க மாட்டாங்க, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லன்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். பிரதானமாக சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா ஓரளவுக்கு கோப்பப் ஆகும். ஏதோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் விசுவாசமாக இருப்பாங்க, நம்ம கம்ஃபர்ட்டாக இருப்போம், நம்ம ஹாப்பியாக இருப்போம். எல்லா கம்ஃபர்ட்டுக்கும் காரகம் யார் அப்படின்னா சுக்கிரன் தான். அப்போ நம்ம 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 10 ரூபாய்க்கு உழைக்கிறோம் அப்படின்னா சுக்கிரன் பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மீதி பிளானட்ஸும் இருக்குது, பட் பியாண்ட் தட். இப்போ சுக்கிரனை பேஸ் பண்ணி சொல்கிறேன், சுக்கிரன் சூப்பர் டூப்பராக இருக்குன்னா 10 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா 10,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க. சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிப்பீங்க. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அப்போ இந்த மாதிரி லக் நம்மளுக்கு பெரிய அளவில் இல்லாமல் போயிடும். அந்த லக்கை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டைமண்ட் போடலாம். டைமண்டையும் வழிபாடு பண்ணிவிட்டு சுக்கிர உரையில் நம்ம போடுறோம் அப்படின்னும் போது நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு ஓரளவுக்கு உறவுகள் விசுவாசமாக இருப்பாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். எப்பயுமே ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயறதுக்கு தோல் அப்படின்னு ஒன்று தேவை. எப்பயுமே தே நீட் கம்பெனி அப்படின்றவங்க தான் ரிஷபம். அது ரிஷபம் கார்த்திகையாக இருந்தாலும் சரி, மிருசு ரிஷமாக இருந்தாலும் சரி, ரோஹிணியாக இருந்தால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் பியாண்ட் தட் அந்த அன்பு அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரிஷபம். அந்த அன்புன்றது ஏதோ ஒரு விதத்தில் கிடச்சிடும். அதுவும் நான் வந்து ரிஷபத்துக்கு பொதுவாக என்ன சொல்வேன் அப்படின்னா, பேசிக்காக உங்களுக்கு அன்பு கிடைக்காது, ஸோ நீங்கள் பெட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்றது நான் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்சிஸ்ட் பண்ணுவேன். பட் எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் வராது இல்லைங்களா? நான் பேசினா என் கூட பேசணும், நான் சிரிச்சா என் கூட சிரிக்கணும், நான் சந்தோஷப்பட்டால் என் கூட சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பெட்ஸ் அதை விட நிறைய பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மனுஷங்க நம்ம கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும், நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் சக்ஸஸ் வரணும், நம்மளுக்கு எல்லாமே +++ன்னு போகணும், நான் எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணலாம். சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒன்று டைமண்ட், அப்படி இல்லை நீங்கள் ஒயிட் சஃபேர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒயிட் சஃபேர் போடும்போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துடும். ஆக இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நேரம், காலம், சந்தர்ப்பம், நட்சத்திரம் எல்லாம் பார்த்து பண்ணணும். நம்மளோட நட்சத்திரத்துக்கு முடக்கு நட்சத்திரம் இல்லாத நாளாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்ம எந்த விரலில் போடலாம் அப்படின்னா மோதிர விரலில் போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடு விரலில் போடலாம். இப்போ வந்து ரிஷபம் நம்ம வெறும் டைமண்ட் மட்டும்தான் போடணுமா, ஒயிட் சஃபேர் மட்டும்தான் போடணுமா அப்படின்னா லைட் ப்ளூ சஃபேர் போடலாம். பொதுவாக இந்த நீலம் ரொம்ப டார்க்காக போடுறதை விட லைட் ப்ளூ போடுறது சுக்கிரனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற லக்னக்காரர்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே மரகதமும் போடலாம். ஆனால் நீங்கள் இத்தனை கல் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணி எந்த கல் போட்டால் நம்மளுக்கு ஒரு நல்ல லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நம்ம 1 மடங்கு உழைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 மடங்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத தெளிவாக அனலைஸ் பண்ணி போடுங்க. வாழ்த்துக்கள்.